மேஷராசி அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் சோகஸ்மெல்லி செப்டம்பர் 2025 மாதத்திற்கான விரிவான பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் பலவிதமான அனுபவங்களைத் தரும் ஒரு கால கட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலை மற்றும் அவற்றின் தாக்கம் உங்களின் பல்வேறு அம்சங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். 1. பொது பலன்கள் மற்றும் கிரக நிலை. செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் மற்றும் பிற முக்கிய கிரகங்களின் நிலை கலவையான பலன்களைத் தரும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன், கேது மற்றும் புதன் ஆகியோர் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சில சவால்கள் ஏற்படலாம். அதே சமயம் வேலை மற்றும் நிதி நிலைமைகள் மிதமான அளவில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். இது ஒரு புதிய பயணமாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு பயணத்தின் நிறைவாக இருக்கலாம். இருப்பினும் இந்த பயணங்கள் உங்கள் நிதிச் செலவுகளை அதிகரிக்கலாம் என்பதால் கவனத்துடன் திட்டமிடுவது அவசியம். 2. தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள். தொழில் ரீதியாக செப்டம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிதமான பலன்களையே தரும். வேலை செய்யும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும். வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். இந்த பயணங்கள் ஆரம்பத்தில் சோர்வை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் வாய்ப்புகள் அதிகம். உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் அது நிச்சயம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு நல்ல நேரம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சற்று சவாலானதாக இருக்கலாம். செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நிதி மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முதலீடுகளைச் செய்வதற்கு முன் முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுப்பது அவசியம். திடீர் முடிவுகளைத் தவிர்த்து அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையைப் பெறுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது அதன் விதிமுறைகளை கவனமாகப் படிப்பது அவசியம். 3. நிதி நிலைமைகள். இந்த மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களின் நிதி நிலைமைகள் ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். வருமானம் இருக்கும், ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். முக்கியமாக உடல்நலம் சார்ந்த செலவுகள் மற்றும் பயணச் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே அவசியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகளைத் தவிர்ப்பது நல்லது. சேமிப்பை அதிகரிக்க இந்த மாதம் சாதகமான நேரம் இல்லை என்றாலும் இருக்கும் பணத்தை வாய்ஸ்லி பயன்படுத்துவது அவசியம். கடன் வாங்குவதைத் தவிர்த்து நிதி சார்ந்த விஷயங்களில் நிதானமாகச் செயல்படுவது நல்லது. 4. குடும்பம் மற்றும் உறவுகள். செப்டம்பர் மாதத்தில் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடலாம். அவர்களுடன் சேர்ந்து புனித யாத்திரை அல்லது ஒரு சுற்றுலா செல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். அதே சமயம் காதல் உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே உங்கள் துணையுடன் பேசும்போது பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்படுவது அவசியம். தவறான புரிதல்கள் ஏற்படாமல் இருக்க நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் உரையாடுவது மிகவும் முக்கியம். 5. ஆரோக்கியம். உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. கிரகங்களின் தாக்கம் காரணமாக உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. சிறிய உடல்நலப் பிரச்சனைகளை கூட அலட்சியப்படுத்த வேண்டாம். சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம். மன அழுத்தம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். எனவே மன அமைதியைப் பேணுவது அவசியம். தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது, போதுமான ஓய்வு எடுப்பது மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் உடல்நலத்தை பாதுகாக்க உதவும். 6. செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. செய்ய வேண்டியவை. ஆராதனை மற்றும் வழிபாடு. உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானின் பேன் மந்திரத்தை தினமும் ஜெபிக்கலாம். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தானம். இல்லாதவர்களுக்கு, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் உணவு அல்லது ஆடை தானம் செய்வது உங்களுக்கு நற்பலன்களைத் தரும். மன அமைதி. தியானம் மற்றும் யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை கொடுக்கும். நிறங்கள் மற்றும் எண்கள்.
மஞ்சள், சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம். அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 6. செய்யக்கூடாதவை. அவசர முடிவுகள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுப்பதைத் தவிர்க்கவும். கோபம். கோபப்படுவதைத் தவிர்த்து பொறுமையுடன் செயல்பட வேண்டும். அலட்சியம். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான அலட்சியமும் காட்ட வேண்டாம். விவாதங்கள். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும்.